இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு நிலை மாநாடுகள் நடைபெற்று மாநில மாநாடு சேலத்தில் வருகிற ஆகஸ்ட் 15 முதல் 18 வரை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக கிளை ஒன்றிய மாவட்ட மாநாடுகள் நடைபெறும். சேலம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் கிளை ஒன்றிய மாநாடுகள் நடந்து முடிந்து இன்றைக்கு மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாநகரத்திற்கு 15 தினங்களுக்கு ஒரு முறை தான் குடிநீர் வழங்கப்படுகிறது. அது தினசரி வழங்க வேண்டும் என்று மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் அதை முறையாக செயல்படுத்த முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கல. அதனால் இந்த மாவட்டத்தில் வேலை செய்ய தொழிலாளர்களுக்கும் கடந்த 4-5 மாதங்களாக சம்பள பணம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஆகவே ஒன்றிய அரசு பணம் கொடுக்கணும். அந்த வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளிகளுக்கு பயனாளிகளுக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா செய்யணும். தொடர்ந்து வேலையை கொடுப்பதற்குள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும். அதே மாதிரி குடியிருப்பு மனை பிரச்சனை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சென்னை மாநகரம் போன்ற பெருநகரங்களில் 86,000 பேருக்கு, அதாவது பிரச்சனை இல்லாத இடங்களில் இருக்கக்கூடிய இடங்கள் பட்டா வழங்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். பட்ஜெட்டில் 5 லட்சம் பேருக்கு குடியிருப்பு மனை பட்டா வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள இதுவரையில் பட்டா கிடைக்காத அனைவருக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும். குடிமனையே இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 3 சென்ட் குடிமனை நிலம் பட்டா வழங்க வேண்டும். அதே மாதிரி அரசு கட்டி கொடுக்கக்கூடிய தொகுப்பு வீடுகள், முதலமைச்சர் தொகுப்பு வீடு அல்லது பிரதம மந்திரி தொகுப்பு வீடு, இவையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு இந்த பட்டா கொடுக்கக்கூடிய இடங்களில் வழங்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. இதே போல் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு வருகிற அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 15, 16, 17 தேதிகளில் நாகப்பட்டினத்தில் நடைபெற இருக்கிறது. 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அது நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள். அகில இந்திய தலைவர்களும் பங்கேற்பார்கள். நம்முடைய மாநில அமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக விவசாயிகள், விவசாய தொழிலாளர் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கத்தோடு அரசியல் ரீதியாக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒரு போரே நடந்து கொண்டு இருக்கிறது. அறிவிக்கப்படாத ஒரு போர் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் போராக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த போர் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய பிரச்சனை அல்ல, அல்லது ஒரு மாநில அரசினுடைய பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த தேச நலன் சார்ந்த பிரச்சனைகளாகும். நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 இருக்கிறது. 22 மொழிகளையும் சமமாக பாவிக்க வேண்டும். மிக குறைவான எண்ணிக்கையில் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவது, அடுத்ததாக ஹிந்திக்கு ஒதுக்குவது, செம்மொழி போன்ற தமிழ் மொழிக்கு மிக குறைந்த நிதியை ஒதுக்குவது போன்ற செயலை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதும், அதே மாதிரி கல்வியில் தேசிய கல்விக் கொள்கையை மாநிலத்தில் திணிக்கக்கூடாது. அந்த தேசிய கல்விக் கொள்கை நாடாளுமன்றத்தில் விவாதித்து நிறைவேற்றப்பட்ட ஒன்று அல்ல. ஒரு குழு போட்டாங்க, அந்த குழு பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த பரிந்துரை அடிப்படையில் அமைச்சரவை முடிவு செய்து மாநிலங்களில் திணிக்க முயற்சிக்கிறார்கள். அதை தமிழ்நாடு ஏற்க மறுக்கிறது. ஏன்னா அந்த தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார். வெறும் மொழி பிரச்சனை மட்டுமல்ல, சொல்லப்படுகிற தேர்வு முறை மிக மிக மோசமான தேர்வு முறை அதில் பரிந்துரை செய்யப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டு மாணவர்கள், குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அது ஏற்க முடியாது என்று அரசு அறிவித்தது மட்டுமல்ல, பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அதை ஆதரிக்கின்றன. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்வி ஏற்க முடியாது. அதே மாதிரி 3ஆவதாக ஒரு மொழியை கற்க வேண்டும். நாங்கள் இந்தியை சொல்லலை, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக சொல்கிறாங்க.
நாங்கள் இந்தியை சொல்லவில்லை, இந்தியை படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை. மாறாக மூன்றாவதாக ஒரு மொழியை ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் எத்தனை மொழிகள் கல்வி நிலையங்களில் பின்பற்றப்படுகிறது என்று இதுவரையில் பகிரங்கமாக சொல்லலை. இங்கெல்லாம் ஒரு மொழியோடு நின்றுடுது, அல்லனா 2 மொழியோடு நின்றுடுது. 3 மொழி அங்கெல்லாம் பின்பற்றப்படலை. இங்கே வேண்டும் என்றே ஒரு நோக்கத்தோடு வற்புறுத்தப்படுகிறது. இது ஏற்காத காரணத்தினால் கல்விக்குரிய தொகை 2512 கோடி ரூபாயை கொடுக்க முடியாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பகிரங்கமாக சொல்கிறார். கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ என்று ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர்கள் சவால் விடுவதைப் போல அவர் பேசுகிறார். இது சரியல்ல, இது முறையும் அல்ல. கல்வி நிதியை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் என்கிற பெரிய அபாயம் உள்ளது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், ஒடிசா போன்ற மாநிலங்கள், மேற்கு வங்கம் போன்ற மாநிலம், இந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படும். இதை பற்றி ஒன்றிய அமைச்சர்களும் இங்கே இருக்கிற அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்கலை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தலை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அதுக்கு இன்னும் ஒரு கமிட்டி குடியரசில் அமைக்கப்போனால் அந்த கமிட்டி தான் அதை பற்றியெல்லாம் இந்த தொகுதிகள் குறித்தெல்லாம் முடிவு செய்வாங்க. நீங்கள் வேண்டுமென்றே பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார். ஒரு வாதத்திற்கு அது உண்மை என ஏற்றுக்கொண்டால் தற்பொழுது தமிழ்நாடு நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதி 543. புதிதாக கட்டப்பட்டிருக்கிற நாடாளுமன்றத்தில் 848 இருக்கைகள் போடப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? இது எந்த இடத்தில் இதை முடிவு பண்ணாங்க? நாடாளுமன்றத்தில் இது பற்றி முடிவு பண்ணாங்களா? நாடாளுமன்றத்தில் முடிவு பண்ணலை. அப்போ 848 இடங்கள் இவங்க ஏற்பாடு செய்துட்டாங்க. ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்குள்ளே தயாரிப்பில் இருக்காங்க. எண்ணிக்கை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும், இப்பொழுது இருக்கிற நிலை நீடித்தாலும் தமிழ்நாடு பாதிக்கப்படும். பின்னால் வரப்போகிற ஒரு ஆபத்தை உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் 5ஆம் தேதி நடைபெற்றது. எல்லா அரசியல் கட்சிகளும் கலந்து கொண்டன, 2-3 கட்சிகளை தவிர. அத்தனை கட்சிகளும் முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து தீர்மானத்திற்கும் ஆதரவு தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் கடந்த 22ஆம் தேதி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த, குறிப்பாக கேரள முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், கர்நாடக துணை முதலமைச்சர், இவர்கள் எல்லாம் கலந்திருக்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு ஒருங்கிணைப்பு நடவடிக்கை குழுவையும் அமைத்திருக்கிறார்கள். அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே பின்னால் வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த முயற்சி ஒரு பாராட்டத்தக்க முயற்சி, வரவேற்கத்தக்க முயற்சி. இதை அதிமுக ஆதரிக்கிறது. இந்த தொகுதிகள் குறையக்கூடாது என்பதில் அதிமுகவுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர்களும் இதை ஆதரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலை. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கலைங்கிறது மட்டுமல்ல, இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கலை. 37,000 கோடி ரூபா கேட்டாங்க, ஒத்த பைசா கூட கொடுக்கல, ₹1 கூட நிதி கொடுக்கல. அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்குரிய தொகையும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல. முதலமைச்சர் கடிதம் எழுதிட்டார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரடியாக சென்று நிதியமைச்சரை, உள்துறை அமைச்சரை சந்தித்து மனுக்கள் கொடுத்துருக்கிறாரு, நிதியெல்லாம் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய நிதி, தமிழ்நாட்டினுடைய கல்வி என்று பல்வேறு வகைகளில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவரும் அவரோடு சேர்ந்த மற்ற நிர்வாகிகளும் நேற்று டெல்லி சென்றார்கள். டெல்லியில் கட்டப்பட்டிருக்கிற அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக செல்லுகிறோம் என்றுதான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவாக
உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? பகிரங்கமாக போய் சந்திக்கலாமே, ஒளிஞ்சு மறைஞ்சு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் அதிமுக அலுவலகத்தை ஏன்னா பிப்ரவரி மாதமே காணொலி காட்சி மூலியமாக திறந்து வச்சுட்டார். அதை நான் பார்வையிட என் கட்சி ஆஃபீஸை நான் பார்வையிட போகிறேன்னு சொல்கிறார் பத்திரிகையாளர் கூட டெல்லியில். அதுவும் ஒளிபரப்பப்படுகிறது. உள்துறை அமைச்சரை சந்திக்க போகிறேன் என்று சொல்லிட்டு போகலை. இப்பொழுது காலையில் பேட்டி கொடுக்குற பொழுது தேர்தலை பற்றி நாங்கள் பேசலை, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசணும், தொகுதியை பற்றி பேசணும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. கல்யாண தேதி எந்த தேதி என்று தீர்மானித்திருக்கிறது தெரியவில்லை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக பாஜகவோடு ஒருபோதும் சேராது, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று திரும்ப திரும்ப அறிவித்தவர்கள் இப்பொழுது உள்துறை அமைச்சரை சந்தித்து மணிக்கணக்காக தமிழ்நாட்டு கோரிக்கையை சொல்கிறதுன்னா அவங்க அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா அது 3 நிமிஷத்தில் மனு வாங்கிட்டு போயா பார்த்துக்கலான்ட்டு திருப்பி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடு ராத்திரியில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அரசியல் உறவே கிடையாது என்று சத்தியம் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்போ போய் சந்தித்து பேசியதுக்கான்னு தெரியல. என்ன நெருக்கடின்னு தெரியல. அப்படிப்பட்ட நெருக்கடி என்ன? ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக விளங்குகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அது மெல்ல மெல்ல மற்ற செய்திகள் வெளிவரும். மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பழி பீடத்தில் சாய்ந்தீரே என்று பாரதிதாசன் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு தான் இந்த கவிதையை பாடியிருக்கிறார். பழி பீடத்தில் சாய்ந்திருக்கிறார்கள். உரிய நடவடிக்கையிலே உரிய பதிலை அவர்கள் எதிர்பார்க்கிறார். அவர் சந்திப்புக்கு பிறகு ட்விட்டரில் போட்ட செய்தி மட்டுமல்ல, ராஜ்யசபா கூட்டம் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர் மூத்த உறுப்பினர் தம்பிதுரை அவர் பேசுகிற பொழுது கடந்த காலங்களில் வெள்ளச்சேதம் ஏற்பட்ட பொழுது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவையெல்லாம் அடைக்கப்பட்டு மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்பொழுது இந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் அதையெல்லாம் செய்யவில்லை. மாறாக அங்கே மதுபானம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது, ஊழல் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் மீது ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்கப்படும், 2026 அவையெல்லாம் முற்றாக ஒழிக்கப்படும் என்று ராஜ்யசபாவிலே சொல்கிறார். ஒன்றும் ரகசியம் அல்ல. அதற்கு பிறகு சந்திப்புக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சேர்ந்த கட்சி தலைவர்களும் அமித்ஷாவை சந்திக்கவில்லை. ஏன் இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு காரியம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அரசியலில் ஒளிஞ்சு மறைஞ்சு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் சேர மாட்டோம், உறவு வைக்க மாட்டோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னார், சத்தியம் செய்து சொன்னார். இப்பொழுது என்ன சொல்றாரு? சேலத்திலே பேட்டி கொடுத்தாரு. திமுக தான் எங்களுக்கு எதிரி, மற்றவங்க யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை என்று சேலத்தில் தான் பேட்டி கொடுத்தார். உங்கள்கிட்ட தான் பேட்டி கொடுத்தார். இப்பொழுது அமித்ஷாவை சந்தித்து விட்டு மக்கள் பிரச்சனை நாங்கள் பேச வந்தோம் என்று பூனை கண்ணை மூடிட்டுனா உலகம் இருட்டாயிருமா? பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியுமா? ஒருபோதும் மறைக்க முடியாது. பூனைக்குட்டி மெல்ல மெல்ல வெளியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு அவர் ஆளாகிவிட்டார். மனப்பூர்வமாக விரும்புகிறாரா விரும்பலையா தெரியல. ஏதோ ஒரு நெருக்கடி கழுத்தை பிடித்து நெருக்கிறது. அது கொடநாடு வழக்கா,
அல்லது அவர் மீது போடப்பட்டிருக்கிற வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கா, அல்லது இரட்டை இலை பிரச்சனையா, ஏதோ ஒரு நெருக்கடி. உங்களுக்கு தெரியும், அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை பற்றிலாம் தெரியும். அமலாக்கத்துறையை சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முறை இல்லை பல முறை கண்டித்து கொண்டு இருக்கிறது. நேர்மையாக செயல்படவில்லை என்று கண்டித்து கொண்டு இருக்கிறது. இந்த டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையை பார்த்து பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறது. அமலாக்கத்துறையை பார்த்து நீதிமன்றம் சொல்வது பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த துறைகளை பயன்படுத்தி அரசியல் கட்சிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கி தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நிர்பந்தத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். அத்தகைய நிர்பந்தம் எடப்பாடி அவர்களுக்கு ஏற்பட்டதா என்று தமிழ்நாட்டு மக்கள் அறிய விரும்புகிறார்கள். இந்த 2 மணி நேர சந்திப்பு என்பது எத்தகைய நெருக்கடியை உங்களுக்கு ஏற்படுத்தியது, அப்படி என்ன நெருக்கடி என்பதை பகிரங்கமாக சொல்லுங்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவ்வளவு. பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சா 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுமா? ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு ஏற்படாது. வகுப்புவாத சக்திகளை முறியடிப்போம். அவர்களோடு சேருகிற யாராக இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் பதம் பார்ப்போம். அது எனக்கு தெரியாது. அண்ணாமலை என் மனைவியும் ஜெயலலிதா ஒன்றுதான் பேசுவார். அண்ணாமலை என் மனைவியும் ஜெயலலிதா ஒன்றுதான், ஜெயலலிதாவுக்கு நிகரானவர் என் மனைவி அப்படின்னு சொல்லி பேசுவார். அதிமுக ஊழலை நான் அம்பலப்படுத்துவேன்னு அவர் பேசுவார். அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவரோட எடப்பாடி சேர்ந்துக்குவார். நீங்கள் கேட்குற கேள்வியை எடப்பாடிட்டு தான் கேட்கு. அதான் பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது, அரசியல் ரீதியாக இருக்குது. அந்த நெருக்கடிகளை பாஜக பயன்படுத்துகிறது. சட்டமன்றத்திலேயே நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னார், நீங்கள் கணக்கு இங்கே போடுறீங்க, உங்கள் கணக்கை வேறு யாரோ போட்டுட்ருக்காங்க, உங்கள் மடியை பத்திரமா பார்த்துங்கன்னார். ஒரு கட்சி எப்படி செயல்படணுங்கிறத அந்தந்த கட்சி தான் தீர்மானிக்கணும். இன்னொரு கட்சி தீர்மானிக்க முடியாது. ஆனால் அதிமுக யாரையெல்லாம் சேர்க்கணும், யாரையெல்லாம் சேர்க்கக்கூடாது என்று தீர்மானிப்பவர்கள் யாராக இருக்கிறாங்க? எடப்பாடியா? இல்லை, யாரோ தீர்மானிக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை சேர்ப்பதா சேர்ப்பது இல்லையா, சசிகலாவை சேர்ப்பதா சேர்ப்பது இல்லையா, தினகரனை சேர்ப்பதா சேர்ப்பது இல்லையா, இது எல்லாம் தீர்மானிக்கிற சக்தி எடப்பாடிக்கிட்ட இல்லை. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பிரச்சனையை முன்வைத்தார். ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து பிரிந்து தியானம் பண்ண வச்சது யாரு? சசிகலாவை சிறைக்கு அனுப்பியது யாரு? இதெல்லாம் யார் செய்தார்கள்? இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் செஞ்சாங்க என்று சொல்லி 1 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னைய வரைக்கும் எந்த பதிலும் யார்கிட்டமிருந்தும் இல்லை. அதான் ஒரு நெருக்கடியை உருவாக்கி தனது வலைக்குள் அவங்க போடுறாங்க. அதில் இவங்கள் சிக்குகிறார்கள். அவ்வளோ. அப்படி சிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நீங்கள் சத்தியம் பண்ணி சொன்னீங்களே, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வகுப்புவாத கட்சி, அதோடு நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிற்று என்பதுதான் நம்முடைய கேள்வி.